வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது ஸ்ட்ராபெரி தாட் பிஸ்கட். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஸ்ட்ராபெரி பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் 320 கிராம், சீனி ஐசிங் சுகர் 120 கிராம், அரைத்த ஆல்மண்ட் 60 கிராம், சோள மாவு 2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், margarine 170 கிராம், ஸ்ட்ராபெரி ஜாம், எசன் வெனிலா. ஓகேவா, நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது சோப்பு பிங்க்கு. ஓகேவா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம மஜ்ஜிரீனை அடிக்க போகிறோம். நான் இது 150 கிராம். நான் முட்டை போடாதனால 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதனால் 170 கிராம். முட்டை சேர்த்திங்களா 150 கிராம், முட்டை சேர்க்கலனாக்கா 170 கிராம். ஓகேவா, நல்லா அடிங்க. ஓகேவா, நான் ஐசிங் சுகர் தான் பாய்க்கிறேன். சின்னாங்க அடிக்கலாம். ஓகேவா, நான் ஐசிங் சுகர் 120 கிராம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஒன்று மேற்கொண்டுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, ரெண்டையும் நல்லா அடிக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், சீனியும் பட்டர் நல்லா அடித்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இந்த ஒரு முடி அளவு எசன் வெனிலா நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, நான் கலராக செய்ய போகிறதுனால நான் இந்த கலர் பாய்க்கிறேன். சோப்பு பிங்கு இதில் ஊற்றிக்க. நான் கலராக செய்ய போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அது தகுந்தப்பில் நீங்கள் ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. ஊற்றிக்குங்க கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர் பத்தல சொன்னால் மேற்கொண்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்மண்ட் இது அரைச்ச ஆல்மண்ட் நீங்கள் பேக்கரி கடையில் கேட்டால் கிடைக்கும். 60 கிராம் எடுத்துருக்கேன். இல்லை நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, இது கூட நான் சோள மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கு டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தந்தாப்புல போட்டுக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். ஓகேவா, நான் 1/2 டீஸ்பூன் தான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம கோதுமை எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். ஒரேடியாக கொட்டிடாதீங்க. நல்லா சளிச்சிக்குங்க. ஆல்மண்டையும் நல்லா சளிச்சிக்கணும். ஏன்னா அதில் கட்டி கட்டியாக இருக்கும். அதையும் நல்லா சளிச்சிக்குங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க கரண்டியில். ஓகேவா, இப்போ பாருங்கள், கையில் இப்போ நம்ம பிழைய போகிறோம். இது வச்சு செய்ய முடியாது. இப்போ நம்ம இதெல்லாம் வலிச்சு எடுத்துருவோம் ஓகேவா, வித்தியாசமாக நம்ம ஸ்ட்ராபெரி பிஸ்கட் செய்கிறோம். நான் சோப்பு பிங்க் போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு கலர் வேணாக்கா நார்மலாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி எப்பயுமே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக போடக்கூடாது. ஓகேவா, கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. மாவு மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம கணக்காக பிழைஞ்சிக்கணும். அது தகுந்தாப்பில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா பிழைஞ்சிட்டேன். இப்படி தான் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இப்படி தான் இருக்கணும். கையில் ஒட்டக்கூடாது. இந்த பாருங்கள், நான் மிச்ச மாவு எடுத்து வச்சுட்டேன்.
இவ்வளோ மிச்ச மாவு வந்திருக்கு. எங்கடா மிச்ச மாவு எக்ஸ்ட்ரா மாவு இருக்குதுன்னு சொல்லாதீங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்படி பத்தலன்னு நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? உடனே மூடி வச்சுடுங்க, இல்லைன்னா கிராஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள், நல்லா லம்பூட்டாக இருக்குது, கையில் ஒட்டலை. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த பலகை எடுத்துருக்கேன். பலகை, அது மேலே ஒரு வெள்ளை பை. நான் வந்து ரோலர் பண்ணுவேன், வச்சு ரோலர் பண்ணி இந்த மாதிரி கட்டரில் வந்து நான் வெட்டுவேன். இந்த மாதிரி கட்டரில் வச்சு வெட்டுவேன். ஓகேவா? ரோலில் பண்ணுங்கள். ரொம்ப நீப்பீஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப துப்பாலாக இருக்கக்கூடாது, கணக்காக இருக்கணும். அப்போ தான் வெட்டுறப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் அது மேலே ஜேம் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த அளவுக்கு தான் செய்யணும் நம்ம. இப்போ வந்து நம்ம வந்து அச்சு வச்சு வெட்ட போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அச்சு இருந்தால் இது வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஓகேவா? பாருங்கள், இது கொஞ்சம் வேலை கூட தான், இன்னும் கணக்காக எடுக்கணும், இல்லைன்னா பிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வரணும். ஓகேவா? நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா பிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதே மாதிரி. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நான் ஒரு பைப்பிங் பையில் வந்து ஸ்ட்ராபெரி ஜேமு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம், ஊற்ற போகிறோம் இதில். ஓகேவா? இப்போ நம்ம ஊற்றலாம். இதே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஊற்றிட்டேன். இப்போ இது என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம பேக் பண்ண போகிறோம் 160 செல்சியஸ் 15 நிமிஷம். ஓகேவா? 5 நிமிஷம் அவன் சூடாக்கிட்டேன். இப்போ நம்ம இது வைக்க போகிறோம். ஓகேவா? நான் 160 செல்சியஸ் 15 நிமிஷம் வைக்க போகிறேன். ஓகேவா? இப்போ வெந்துருச்சு, எடுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், வெந்துருச்சு, எப்படி இருக்கு பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்ட்ராபெரி தாட் பிஸ்கட் வந்து முட்டை இல்லாமல் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு பிஸ்கட்டு. நான் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு இந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளியை நல்லா குதூகலமாக கொண்டாடுங்க. சுவையான ஸ்ட்ராபெரி தாட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.